என்ன பண்ணணுன்னே தெரியலடா. திடீர்னு ரெக்கார்ட் எழுத சொல்றாங்க, திடீர்னு அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க, அப்புறம் பார்த்தா உடனே இன்னைக்கு சாயங்காலம் எக்ஸாம் இருக்குங்கிறாங்க. என்னடா பண்ண முடியும்? டேய் வால்டர், இதான்டா. என்னைக்கு உனக்கு ரெக்கார்ட் எழுத சொல்றாங்க அன்னைக்கு எழுதி முடிச்சிரு. அப்படியே நீ சேர்த்து வச்சுட்டே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் இப்படி தான் நீ வந்து மாட்டுவ. இப்போ புரியுதா? போடா நீ வேற. ஸ்கூல்லேயே நான் வந்து எல்லாத்தையும் அன்னைக்கு முடிக்காம லாஸ்ட் டே தான் முடிப்பேன். போடா, அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. கெவின், நீ ரெக்கார்ட் எல்லாம் முடிச்சிட்டியா? ஏண்டா உனக்கு எது எழுதி தரணுமா என்ன? அப்படின்னு இல்லை, சும்மா கேட்டு பார்த்தேன், தெரிஞ்சுக்கலாம்ல. தெரியற வரைக்கும் உனக்கு போதும். நான் என்ன ஏதோ கம்ப்ளீட் பண்ணல. நானும் உன் கேஸ் தான், இனிமே தான் போய் எழுதணும். ஜெரூஷ், டேய் வால்டர், உன் குரூப் வேற என் குரூப் வேற, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீ மாட்டேன்னு வச்சுக்கோ, என்னைய சேர்த்து இழுத்துருவேன், வர முடியாது, ஓடிடு. ஃப்ரெண்ட்ஸ்னு ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? பாரு, இவன் பண்ற அலப்பறை பாரு. இவனுக்கு நம்ம ரெக்கார்ட் எழுதி கொடுக்கணுமா? நாளைக்கு எனக்கு வேற எக்ஸாம் இருக்கு. வால்டர், வேணா ஏப்ரல் எழுத சொல்லுவோமா? ஆமாண்ணே, இது நல்ல ஐடியாவா இருக்க. ஏப்ரல்கிட்ட கேட்டுற வேண்டியதான். டேய் என்னடா குடிக்கிறீங்க? காஃபி தாண்டி, வேணுமா? வேணாம் வேணாம். என் அன்பு தோழி ஏப்ரல், எனக்கு ரெக்கார்ட் எழுதிதாடி. ஆஹா, வேற வேலை இல்லை. இன்னைக்கு ரெக்கார்டு எழுதாம நான் வெளியே நின்றுருக்கேன். எங்களுக்கு இன்னைக்கே சப்மிட் பண்ணணுமா? ஆமாடா, பெரிய அலப்பறையே வச்சுட்டா. ரெக்கார்டு எழுதல, கரெக்டாக அசைன்மெண்ட் முடிக்கல, எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரே ரூம் தானே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு அதானே பார்த்தேன். ஏப்ரல் எல்லாம் இன்னைக்கு கரெக்டாக முடிச்சானு. லூயிஸ் எழுதிட்டாளா? உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். ஐயோ ஓடிடு, அங்கே வால்டர் உன்னை நம்பி இருக்கான். அவன் இருக்கான். வால்டர் வாய்ப்பே இல்லை, வந்து வந்து கேட்டுட்டு இருக்காத. நான் எழுதி தர மாட்டேன் சொல்லிட்டேன். ஹாசல், வாய்ப்பே இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ எப்படி ஏமாத்துவானு. ஓடிடு வால்டர், வேற யார்ட்டையே கேட்டுக்கோ. ஆமா, ஏஞ்சல் எங்க? ஏஞ்சலா? என்னன்னு தெரியலடா. கிளாஸ் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாள். ஏன் தெரியல ஏன்னு. நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம், அவ தலை கூட நிமிர மாட்டேக்கா. குனிஞ்சு கிடந்து ஒரே அழுதுட்டே இருக்கிறாடா. டேய் வாங்கடா, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இன்டர்வல் தானே, போய் பார்க்கலாம். டேய் வாங்க. ஏப்ரல் அவளை வெளியே வர சொல்லு. ஏஞ்சல் வெளியே வரணுமாவா? நான் எங்கேயும் வரலடி, போங்க. அங்க பாரு, கெவின் வால்டர் எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. உன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க, வா. நான் அழுறேன்னு நீ அவங்க கிட்டே சொல்லிட்டியாடி? ஐயோ ஏப்ரல், நாங்க சொல்லல, அவங்களே கேட்டுட்டாங்க. வெளியே வா இப்போ. எதுக்கு நீ சும்மா சும்மா இப்படி அழுதுட்டு இருக்கிற? ஒரு ஆன்சரும் சொல்லாம இப்படி அழுத எங்களுக்கு என்ன தெரியும்? வா. ஏஞ்சல் என்னாச்சு? யார் என்ன சொன்னா? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுங்க ப்ளீஸ். சொல்லு ஏஞ்சல், என்ன சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கா சொல்லு, ஏன் அழுற? எங்க கிளாஸ்ல ராமு ஜேம்ஸ் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? என்னோட ஹேர் வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்குதான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுக்கு குட்டி ரேட் மாதிரி இருக்கிறேனா. இதை அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதான் எனக்கு வெளியே வரவே இஷ்டம் இல்லை. டேய், ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? கெவின் சும்மா இரு, அப்படி பண்ணாத ப்ளீஸ். கெவின் அப்படி பண்ணாத, கம்ப்ளீட் ஆயிடும். அதெல்லாம் பாத்துக்கலாம். டேய் வாங்க. கெவின், லூயிஸ், இவங்க ஒருத்தங்கம்மா. ஏப்ரல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரின்சிபல் கிட்ட தெரிஞ்சுனா அவ்வளவுதானே. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அமைதியா இரு. ஐயோ, எங்க போறாங்கன்னே தெரியலையே. என்னடா கேங்கா வந்திருக்கீங்க? வேற எதுக்கு மச்சான் வருவாங்க? அசைன்மெண்ட் எழுதி தரதுக்கு தான். அசைன்மெண்டா? டேய் என்னடா வேணும் உனக்கு? என்ன கை நீட்டி பேசுற? ராம், உனக்கு ஏஞ்சலை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? அவளை எதுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கிறா? இதான் லாஸ்ட், நல்லா கேட்டுக்கோ. இனிமே இப்படிலாம் வம்பு பண்ணாத. டேய் ஜேம்ஸ், பாருடா, அவங்கள ஒழுங்கா போக சொல்லு. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். என்ன இதுக்கு மேல நீ இப்படி பண்ணாத, ஓகேவா? ஐயோ, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். கெவின் வேணாம். வர வர பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா போற. கெவின், நல்லா கேட்டுக்கோடா, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அவகிட்ட என்ன வம்பு வைக்காத, அவ்வளவுதான். டேய் வாங்கடா போலாம். ஏஞ்சல், என்ன இப்படி வம்பு பண்ணாங்கன்னா உடனே சொல்லிரு, சும்மா அழுதுட்டு இருக்காத. சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டேன். இல்ல, அவ போய் சொல்றா. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. ஆமாடா, ஒன்னு கூட சாப்பிடலவா. இரு, நான் எதுவும் வாங்கிட்டு வரேன். வேணாம் கெவின், இருக்கட்டும். டேய், நான் காசு கொடுக்க போறேன். நான் அப்படியே ஏதோ வாங்கிட்டு வந்துடுறேன்.
கெவின் சண்டை போடும்போது யாராவது இருந்தாங்களா என்ன? அப்படி யாரும் இருந்த மாதிரி இல்ல. அவங்க சரியான பயந்தாங்குள்ளே இருக்கிறாங்க. ஒரேடியாலே சாஞ்சிட்டானுங்க. ஆமாம், அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி இவ வர அழுறா. அவங்களாம் ஒன்றும் இல்லை ஜுஜுப்பி. என்ன இப்படி வம்பு பண்ணா உடனே எங்ககிட்ட சொல்லிடு. ஆமாம் ஏஞ்சல், போல்டாரு, நாங்களாம் இருக்கிறோம்ல. சரிடி, நான் பார்த்துக்கிறேன்.